பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உலகத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நான் உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவத்தை ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்களை குறித்து நாம் ஒருபோதும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நம்பி நாம் திடமனதாய் இருப்போம். நிச்சயமாகவே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஆகவே தான் யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார். யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே யோபு தன்னுடைய எல்லா உபத்திரவத்திலும் அவன் பொறுமையாயிருந்தான், காத்திருந்தான். ஆண்டவர் அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்பி கொடுத்தார். ஆகவே உபத்திரவ நேரங்களிலே நாம் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் உலகத்தை ஜெயித்து முன்னேறி செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் அற்பமாய் எண்ணவே மாட்டார், அருவருக்கவே மாட்டார். அவன் அந்த உபத்திர வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கவனமாய் கேட்டு அவனுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், உபத்திரவத்தை குறித்து பயப்பட வேண்டாம். என்ன உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று தாவீது எழுதுகிறார். உபத்திரவப்பட்டது நல்லது என்று எழுதுகிறார். அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய பிரமாணங்களை, வேத வசனத்தின் ஆழங்களை, வேத வசனத்தில் இருக்கிறதான ஆறுதலை, பலனை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்.
உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுதுதான் நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள் நம்மை விட்டு விலகி போகிறது. கர்த்தருடைய வசனத்தை நாம் முழுவதுமாய் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உபத்திரவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். நமக்கு ஒரு நித்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்தை, நித்திய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அதி சீக்கிரத்தில் இந்த உலகத்திலே வரக்கூடிய லேசான உபத்திரவங்கள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். நமக்கு அது நிமித்தமாய் அந்த உபத்திரவத்தினூடாய் நாம் கடந்து வரும் பொழுது அது லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. அது நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். அதே நேரத்தில் அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்தவுடனே மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை அது நமக்கு பெற்று தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உபத்திரவத்தை குறித்து நாம் ஒருபோதும் கலங்க வேண்டாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிற அளவிற்கு நம்மை அந்த உபத்திரவம் மேன்மையான அனுபவங்களுக்கு நேராய் நம்மை வழி நடத்தும். ஆகவே வேதத்தில் அநேக பக்தருடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்திருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான், மிகவும் உபத்திரவப்பட்டான். ஆனால் பொறுமையோடு காத்திருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு 140 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. அவர் ஒருபோதும் அருவருக்கிற ஒரு தேவன் அல்ல. அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிற ஒரு தேவன் அல்ல. அவரை நோக்கி உபத்திரவ நேரங்களில் கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிறார். அந்த உபத்திரவத்தின் நாட்கள் கடந்த பிறகு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நமக்கு நித்திய கன மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போய், பயந்து போய், கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து ஆண்டவரை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு அந்த மேலான ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.